அஸ்ஸலாமு அலைக்கும். இது வந்து டிஷ்யூ பேப்பர். பெரிய டிஷ்யூ பேப்பரை 4ஆக மடித்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதில் மல்லிப்பூ செய்கிறது எப்படி பார்க்கலாம். பிறகு இது 2 பீஸ் ஆகிடுச்சு. ஒரு டிஷ்யூ பேப்பரில் எடுத்து கட் பண்ணோன்னா இப்படி 2 பீஸாக வந்துடும். இப்போ இதில் எப்படி ஃபோல்ட் பண்ண, இது வந்து இப்படி மடிச்சிடணும். இப்படி மடிச்சுட்டு மறுபடியும் இதை எடுத்து இப்படி மடிக்கணும். இந்த மாதிரி மடிச்சுட்டு இது வந்து ஒரு இதில் காமிக்கிறேன் இருங்க. இப்போ வந்து இப்படி மடிச்சிட்டேன். இப்படி மடித்தாச்சு இந்த மாதிரி. இப்போ இதில் வந்து ஒரு குச்சியை வச்சு நம்ம மொட்டு பண்ணிக்கலாம். முதல்ல இந்த மாதிரி குச்சி வச்சாச்சு. இப்போ இதை வந்து ஃபோல்டு பண்ணணும். ஃபோல்டு எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இதை ஃபோல்ட் பண்ணாச்சு. ஃபோல்ட் பண்ணியாச்சு. இது மேலே இன்னொரு இது வச்சு மடிக்கணும். இது மேலே இந்த மாதிரி இன்னொன்று வச்சு மடிக்கணும். மடிச்சிங்கன்னா ஒரு இந்த மாதிரி மொட்டு மாதிரி வந்துடும். அது மேலே இன்னொன்று வச்சு மடிக்கணும். இன்னொன்று வச்சு மடித்தாச்சு. அப்புறங்க மொட்டு ஆட்டம் அப்படியே அழகாக வந்துருச்சு. மொட்டாட்டம் வந்துருச்சு. இப்போ இந்த குச்சியை ரிமூவ் பண்ணிடலாம். இந்த குச்சியை ரிமூவ் பண்ணியாச்சு. நல்லா இது பண்ணணும். இப்போ இதில் என்ன பண்ணணும்னா லைட் க்ரீன் கலரு பெயிண்ட் எடுத்துக்கணும். ஃபேப்ரிக் பெயிண்ட் எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சம் க்ளூ போட்டு கொஞ்சோண்டு தண்ணி கலந்து இதை அப்படியே வந்து இந்த காம்புக்கு ரெடி பண்ணிக்கலாம். காம்பு ரெடி பண்ணியாச்சு. இப்போ நான் பண்ணி வச்சுருக்கிறது பாருங்கள். ஓகேங்களா? நான் வந்து இது பூ பின்னிட்டு அது எப்படி இருக்குது போடுறேன். எப்படி இருக்குது பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள்.